இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தா அவங்களும் சிரிக்க மாட்டாங்க, நீங்களும் சிரிக்க முடியாது. இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. எந்த ரோடாவது உங்களுக்கு சரியா இருக்கா? குடிநீர் திட்டம் சரியா இருக்கா? மலேரியாக்காக ஊர் ஊரா சுத்துறீங்களா? ஞாபகம் இருக்கா? அர்ஜுன் சம்பத் அண்ணன் எவ்வளவு புள்ளி விவரங்களை உங்களுக்காக சொன்னார். நீங்க தான் பாத்துக்கணும். ப்ரொஃபஸருடைய நேரம் பிரமாதமான நேரம்னாலதான் இங்க நிக்கிறார். ஆனா உங்க நேரம் எப்படின்னு நீங்க தான் பாத்துக்கணும். ப்ரொஃபஸர் நேரம் நல்லா இருக்கிறனாலதான் கூட்டணி சார்பாக மத்திய தெற்கு தொகுதியில் அவர் நிற்கிறார். ஆனா மத்திய தெற்கு தொகுதி மக்களுக்கு நேரம் நல்லா இருந்தா இங்க யாரு எம்எல்ஏ ஆவாங்க? யாரு எம்எல்ஏ ஆவாங்க? பேராசிரியர் எம்எல்ஏ ஆனாதான் உங்களுக்கு நல்ல நேரம். அவருக்கு எப்பவுமே நல்ல நேரம். ஏன்? கடந்த 30 ஆண்டுகளாக அவர் வராத தொலைக்காட்சி உண்டா? இவர் அடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களுக்கு இதுவரைக்கும் இந்தியாவில் எதிர்த்தரப்புல ஆளே கிடையாது சொல்றது. எல்லாமே அணித்தரமாக பேசுவார். அப்பேற்பட்டவர் மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கர ஆசீர்வாதத்தால் மதுரை தெற்கு தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நல்ல நேரம். அதனால் நல்ல ஒரு வேட்பாளர் கிடைத்திருக்கிறார். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் வளமாக இருக்க வேண்டும் என்றால் ப்ரொஃபசர் சீனிவாசனை தாமரை சின்னத்தில் தேர்ந்தெடுங்கள். உங்கள் பெண்கள் நிம்மதியாக ராத்திரியும் பகலும் இந்த ஏரியாவில் மதுரை பக்கத்தில் சுத்த வேண்டும் என்றால் என்டிஏ ஆட்சிக்கு வாக்களியுங்கள். ப்ரொஃபசர் சீனிவாசன் ஐயா அவரை தேர்ந்தெடுங்கள். அந்த பக்கம் நாமத்தை போடுங்கள், இந்த பக்கம் தாமரைக்கு ஓட்டு போடுங்கள். அந்த பக்கம் தாமரைக்கு எப்பொழுதும் தாமரைக்கு ஓட்டு போடுங்கள். மத்தியில் மோடி, மதுரை தெற்கில் ப்ரொஃபசர் சீனிவாசன் ஐயா அவர்கள். ஜெய் ஹிந்த், வந்தே பாரதம், ஜெய் ஹிந்த். மதுரை தெற்கு தொகுதிக்கு நல்ல நேரம் வந்துவிட்டதாக நான் சொல்லுகிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.